بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரிகளே, கம்பம் மஸ்ஜித் தொகுதி அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து வருகின்றோம். பல தினங்களாக இந்த சிரி டிவியில் பாலம் கௌதம் என்று சொல்லக்கூடியவர், இவர் யாருன்னா டைரக்டர் விசுவோட மகன். இவர் ரொம்ப வழுக்கராக பேசுகிறாரு, ரொம்ப வழுக்கரமாக பேசுகிறாரு. இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லீமுக்கு எதிராகவும் பல விதமான விஷக்கருத்துக்களை பரவ செய்கிறார். இதனால என்ன ஆகும்னா, இது பெரிய பிரச்சனையை உண்டாயிடும். இவர் இவர் பேசுறதுனால எதிர்களை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். இதை காவல்துறை, உளவுத்துறை, இந்த முஸ்லீம்களை என்ன செய்யறாங்கன்னு கண்ண விளக்கலை ஊற்றி பார்க்கக்கூடிய இந்த உளவுத்துறை, இவர் என்ன பேசுறாரு, எந்த மாதிரி பேசுறாரு, இது ஏன் இதுக்கு ரியாக்ஷன் இல்லை, இதுக்கு ஏன் நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சுக்கிறோம். அவர் எவ்வளவு வழுக்கரா பேசுறாருன்னு பாருங்க வீடியோவை. ஒரு அம்மா சபரிமாலான்னு அது அப்புறம் துளுக்கட்சியா மதம் மாறிடுச்சு. அது கொஞ்சம் ஒரு அடிப்படைவாத சித்தாந்தங்களை இதெல்லாம் பரப்பிக்கிட்டு வருது. இந்த அம்மாவை வச்சு இவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த அம்மா இந்த எம்கேஎன் வளாகத்தில் இந்த ட்ரஸ்ட்டுகளுக்குள் நடத்தக்கூடிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் போய் பேசும்போது கிலாஃபத்திற்குள்ளான போராட்டம் அந்த வளாகத்திலிருந்து தான் தொடங்க போகிறதுன்னு அந்த அம்மா பேசியிருக்கு. அப்போ எப்படி ஒரு மதத்தை வளர்ப்பதற்காக வைக்கப்பட்ட பணத்தை வைத்து எப்படி அடிப்படைவாதம் அந்த மதத்தையே அடிப்படைவாதத்தின் பக்கம் திருப்பி இருக்கிறதுன்னு பாருங்க. அப்ப இது அந்த சபரிமலா பேசின ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த பகுதியில் அந்த காலேஜில் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மாணவர் போராட்டம் என்று ஒன்று அறிவிக்கிறாங்க. அதில் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் கோஷம் போடுகிறார்கள். அந்த கோஷத்தில் பச்சை புரட்சி என்று பேசுகிறார்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிற செய்தியை முதல் கவனிக்க. அவர் சபரிமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சில இடத்துல போய் கருத்து பதிவு செய்கிறாங்க. அவங்க என்ன கருத்து, மாணவர் மத்தியில், ஸ்டூடெண்ட் மத்தியில் போய் சில கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, துளுக்கட்சி அப்படின்னு சொல்றாரு. முத வார்த்தைகளை துளுக்கன்னு போட்டுக்கிட்டாரு. இவர் துளுக்கட்சி அப்படிங்கிற, துளுக்கட்சி மலம் மாறிய துளுக்கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இவர் பதிவு செய்கிறாரு. இப்ப நம்ம வரம்பு மீறுறது இல்லை, நம்ம வரம்பு மீறுறது இஸ்லாம் அனுமதிக்கிறதும் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு போதிக்கவும் இல்லை. ஆனா இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும், ரிப்ளை வேணும்ல. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நீ சபரிமாலாவை துளுக்கட்சின்னு சொல்ற காரணத்தினால உங்க அம்மாவை நாங்க பாப்பாத்தின்னு கூப்பிடலாமா? உன்னை பாப்பான்னு சொல்லலாமா? நீ எப்ப பார்த்தாலும் துளுக்கட்சி பேசிட்டு இருக்கிய, உன்னை கேட்கறதுக்கு ஆள்ல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அப்போ உன்னை உங்க அம்மா பாப்பாத்தி, உன்னை பாப்பான்னு சொல்லலாமா? வரலாறு முதப்படி, வரலாறு படிச்சுட்டு என்ன அந்த அம்மா என்ன சொல்லி வந்துச்சு, அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னு நீ வீடியோ போடணும்ல. அந்த அம்மா படத்தை காட்டுற, அந்த அம்மா சைக்கிள் மட்டும் பண்ணுது, என்ன சொல்லுச்சு? இப்ப நீ என்ன சொல்றோம், நாங்க வீடியோ போட்டு காட்டுறோம்ல, நீ எப்படி பதிவு செய்யற, எந்த மாதிரி விசக்கரத்தை பதிவு செய்யறது, நாங்க மக்கள் மத்தியில வீடியோ போட்டு காட்டுறோம்ல. வீடியோ போட்டுட்டு தானே நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். நீ இப்படி சொன்ன அப்படி சொன்னு நாங்க இட்டு கட்டி சொல்றோமா? நீ என்ன பேசுறியோ அதுக்கு நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ வார்த்தைகளை கவனமா விடணும். நீ இப்படித்தான் விட, உனக்கு யாரு கேட்கறதுக்கு ஆள் நினைக்க வேணாம். நீங்க, நாங்க எங்களுக்கு தெரியும் பேசுறதுக்கு, நாங்க இதை காட்டிலே மோசமான நிலைமையில பேசுவோம். ஆனா எங்க மார்க்கம் அனுமதிக்கல அந்த மாதிரி சரியான முறையில பேசி பாத்துக்க. இப்ப அந்த மாதிரி என்ன பேசி நீ சொல்ல வர்ற, கிலாபாத்து உண்டு பண்ணணும் அப்படி சொல்றது நீ சொல்ற. கிலாபாத்துனா உனக்கு என்ன தெரியுமா? கிலாபாத்து எப்படின்னா 1919 ஆரம்பிக்கப்பட்டு கிலாபத்து. ஓட்டோமோ கலிஃபா, துருக்கியில ஓட்டோமோ கலிஃபா அவர்களுக்கு துணையாக அது கிலாபத்து இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. எதற்காக? அந்த கலிஃபாவோட ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு, பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து கொள்வதற்கு ஆரம்பிக்கப்பட்ட கிலாபத்து. அதே மாதிரி கிலாபத்தை 1920 எங்க ஆரம்பிக்கிறார்? இந்தியாவில் ஆரம்பிக்கிறாரு. யார் ஆரம்பிக்கிறா? அலி சகோதரர் சொல்லக்கூடிய முகமது அலி சௌகத் அலி ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம் எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறாங்க. எதுக்கு? சூ நக்கிறதுக்கு இல்ல, வெள்ளை எண்ணெய் விரட்டி அடிப்பதற்காக.
வில்லையனை விரட்டி அடிப்பதற்காக 1920 கிலாபத் இயக்கம் ஆரம்பிச்சு இந்தியாவுக்கு இஸ்லாமிய எல்லாம் ஒண்ணு கூட்டுறாங்க. ஒண்ணு கூட்டி பிரிட்டிஷ் ஆட்சி இல்லைண்டாக்கணும், ஒழிக்கணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி இறங்கக்கூடியவர்கள் தான் அந்த கிலாபத்து. முதல் கிலாபத்துனா என்ன தெரிஞ்சுக்க, கிலாபத்துனா கிளர்ச்சி இல்ல. அந்த அம்மா வந்து கல்லூரியில பேசிச்சு, பயங்கரமா பேசுது, கிலாபத்தை உண்டு பண்ணி மத்திய அரசுக்கு எதிராக இவங்க வந்து போராட்டம் பண்ணணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்றீங்க. மத்திய அரசுனா என்ன? அவனுக்கு மத்திய அரசு இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்குதா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ஒன்றிய அரசு தான் இருக்குது, மத்திய அரசு இல்ல. மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் என்ன போராட்டம்? எத்தனை போராட்டம் இந்த சமுதாயம் பார்த்துருக்குது. அதுக்கு இது ரகசியமா நடத்தணும். காலேஜில் போய் மாணவர்கள் மத்தியில் போய் இப்படி பேச சட்டம் இருக்கு. பார்த்தமே போராட்டத்தை பார்த்திருப்பீங்க. இந்தியாவே தம்பிச்சுச்சே என்ஆர்சி சிஆருக்கு எதிராக போராட்டம் எப்படி வெடிச்சிச்சு? மத்திய அரசு துண்டகான துணியை ஓடலையா? அந்த மாதிரி ஒரு போராட்டம் அறிவிக்கணும் நம்ம சொல்லுது. யாருக்கு எதிராக? இந்த மோடி அரசுக்கு எதிராக, இந்த பாஜக அரசுக்கு எதிராக அந்த அந்த இடத்துல பேசுது. இது என்ன தப்பு? ரகசியம் கூட்டம் போட்டுச்சா? அந்தமா ஆயுதம் ஏந்தி போராட்டம் சொல்லிச்சா? ஆயுதம் ஏந்தலுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? உம்பாட்டில் எதாவது ஒண்ணு பேசுது. கிலாபத்து என்ன? கிலாபத்துடைய வரலாறு முதல் இப்படி மத்திய அரசுக்கு எதிராக எத்தனை போராட்டம் நடந்திருக்கு. டெல்லியை முற்றுகையிட்டால பஞ்சாபுடைய சீக்கியர்கள் என்ன ஆச்சு? ஓடலையா? துண்டகான ஓடலையா மத்திய அரசு? ராஜஸ்தான்ல மோடியை வந்து உள்ள விடல. ராஜஸ்தான் இருக்கக்கூடிய விவசாயிக பஞ்சாப்ல விவசாயி என்ன செஞ்சாங்க? மோடி அடர்த்தி அடிச்சு ஓடினார்ல. இப்ப போன மாசம் அறிவிச்சு எங்க மகாராஷ்டிராவுல பால்தக்கரை கட்சியா இருக்கக்கூடிய சிவசேனா என்ன அறிவிச்சு? மகாராஷ்டிரால இந்தியை கொண்டு வந்து மிகப்பெரிய போராட்டம் சொல்லுச்சு. வாபஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க. மணிப்பூர்ல 2 வருஷம் என்ன நடந்துட்டு இருக்குது? என்ன நடக்குது? மத்திய அரசு எதிராக போராட்டம் இருக்குது. இப்போ மத்திய அரசு போராட்டம், மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி எடுத்துன செய்யும், போராட்டம் நடக்கத்தானே செய்யும். நீ என்னமோ புதுசா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிற. அந்த மாதிரி என்ன பேசு? கிலாபத்துனா முதல் என்ன தெரிஞ்சுக்க. 1920 திருவல்லிக்கேணியில மிகப்பெரிய கூட்டம் எங்க நடக்குது? கடற்கரை நடக்குது. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. காந்தி தலைமையில, சவுக்குத்தடி சகோதரர் தலைமையில, மூமெல் தலைமை கூடுறாங்க. கூப்பிட்டு அங்க பேசப்படுது. மறுநாள் 14/8/1920 திருவல்லிக்கேணியில மசூதி பக்கத்துல உலகம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காந்தி உலகம் நிகழ்த்துறாரு. என்ன பேசினாரு அந்த இடத்துல? காந்தி எங்க பேசினாரு? இதெல்லாம் குறிப்பு இருக்குது. இன்னைக்கு திருவல்லிக்கேணி மசூதி பக்கத்துல பேசுறாரு. மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பிராமணர்களை கூப்பிட்டு பேசல, முஸ்லீம்ல கூப்பிட்டு பேசுறாரு. கவனிக்கு வரலாற்றை நீ பாரு, வரலாற்றை எடுத்து பாரு. வரலாற்று ஆவணங்கள் இருக்குது. சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பேசக்கூடிய ஆள் நாங்க இல்ல. வரலாறு பேசக்கூடியவர்கள். வரலாற்று இன்னைக்கு இடம்பெற்று இருக்கு. இன்னைக்கு இவரு புஸ்தகங்கள் இருக்குது, வரலாற்று ஆவணங்கள் இருக்குது. நாங்க என்ன செஞ்ச முடியும்? காந்தி பேசுறாரு. என்ன பேசுறாரு? முஸ்லீமே நீங்க தான் வந்து இந்த போராட்டத்தை கையில் எடுக்கணும். நீங்க வந்து எல்லாத்தையும் திறந்து விட்டுறாரு. என்னத கவர்மெண்ட் கொடுக்க வெள்ளைக்காரன் கொடுத்த வேலையை விட்டுறணும். வெள்ளைக்காரன் கொடுத்த படிப்பை நீங்க விட்டுருங்க. வக்கீல்களும் கொடுத்த தொழிலை விட்டுருங்க. புல்லட், அதாவது அந்த காலத்துல புல்லட், திருவல்லிக்கேணியில முஸ்லீம் நிறைய புல்லட் வச்சிருக்காங்க, பைக் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல புல்லட், அதை கைவிடணும். அவனுடைய பொருளை வாங்கக்கூடாது. காந்தி சொல்றாரு. இங்க சொல்றாரு, திருவல்லிக்கேணியில மசூதிக்கு முன்னாடி இருந்து பேசுறாரு. 14/8/1920 எங்க ஆம்பூர்ல. இதே மறுநாள் வர்றாரு, ஆம்பூர்ல பேசுறாரு. முஸ்லீம் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. ஆம்பூர்ல பேசக்கூடிய அந்த நேரத்துல அந்த இடத்துல கௌரவ மைசூர் இருந்தவரு பாஷா என்று சொல்லக்கூடியது, கௌதம் பாஷா என்று சாஹிப் சொல்றவர், அவரு ராஜினாமா பண்றாரு. மாலிக் அப்துல் ரஹ்மான் சொல்லக்கூடிய சாஹிப் அவரு ராஜினாமா பண்றாரு. ஹெச்என் செங்கல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சாஹிப் அவரு மேஜிஸ்ட்ரேட் பற்றி துறக்கிறாரு. இதெல்லாம் யார் சொல்லி செய்யறாரு? காந்தி சொல்லி வேலையை வேணாட்டு வெளியே வர்றாங்க. யாரு? முஸ்லீம்கள். அன்னைக்கு யார் இருந்தா பதவியில? வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுக்கும் போது பல நேமம் வைக்கிறான், பல நாமஸ் வைக்கிறான், பல கட்டளை இடுறான். அதுல ஒரு கட்டளை சுபாஷ் சந்திர போஸ் எங்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு அறிக்கை வைக்கிறான். அதே மாதிரி இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த பொறுப்புல இருக்குன்னு சொல்றான். அன்னைக்கு ஆட்சி பொறுப்புல யார் இருந்தது? யார் இருந்தா? ஒட்டுமொத்த பிராமண சமுதாயம் இருந்துச்சு. அன்னைக்கு வெள்ளைக்காரனுக்கு ஆள் புடிச்சு கொடுத்துருந்தது யாரு? வெள்ளைக்காரனுடைய வேலையை பார்த்தது யாரு? வெள்ளைக்காரனுக்கு குடி எழுதுவது யாரு? எல்லாமே பிராமணர் சமுதாயம். பிராமண சமுதாயம் தான் முழுக்க முழுக்க பிராமண வெள்ளைக்காரன் அடிமையா இருந்துச்சு. முஸ்லீம் தூக்கி போட்டு வந்தா கல்வி வேணாண்டு மேஜிஸ்ட்ரேட் பதவி யாராவது விட முடியுமா? அவர் தூக்கி போறாரு. ஆம்பூர்ல இருக்கவரு வேலை வேணாங்கிறாரு, வக்கீல் வேணாங்கிறாரு. சின்ன குழந்தை படிக்கிற அந்த படிப்பு வேணா, தூக்கி போட்டு வாங்க. காந்தி சொன்ன கேட்ட ஒரு சமுதாயம் இருக்கு அப்படின்னா அந்த சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். கிலாபத்துனா இதுதான் கிலாபத்து, கிளர்ச்சி தான் கிலாபத்து. இந்த கிலாபத்தை உருவாக்குனது யாரு? இந்தியாவுல இஸ்லாமியர்களை ஒண்ணு கூட்டது எது? இந்த கிலாபத்து. அப்ப கிலாபத்து என்ன வர்றாரு தெரியுமா? நீ உனக்கு இதுமே தெரியாம உன் பாட்டுல கிலாபத்து அந்த மாதிரி பேசிச்சு, இதை பேசிட்டு என்ன பேசிச்சு? வீடியோ எடுத்து போடு, ஆதாரத்தை எடுத்து போடு. அன்புக்கு நீ சகோதரர்களே, இவர் ரொம்ப வழுக்கரா பேசுறாரு.
நம்ம யாரும் ஒருமையில பேசுறதுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு பேச தெரியும், அவனை இவனை போடா வாடான்னு பேச தெரியும். ஆனா நம்ம சமுதாயம், நம்முடைய மார்க்கு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கல. நம்ம கவனமா இருக்கணும். தமிழக அரசு இதை பார்க்கணும். இவருடைய பேச்ச இந்த கௌதம் சொல்லக்கூடிய பால கௌதம் சொல்லக்கூடிய விசுடைய மகன் ரொம்ப வழுக்கரா, இவர் துளுக்கி பேசிட்டு இருக்கிறாரு. இதை இவர் நிறுத்தலன்னா எங்களுடைய இப்படி வேற மாதிரி இருக்கும். நாங்களும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இவருக்கு எதிராக இறங்குவோம். இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.